ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சேனல் தி விலாக்ஸ். சண்டே ஒரு குட்டி ஷாப்பிங் தான், வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சண்டே எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். பார்த்துக்கோங்க, பாப்பாவை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போனோம். பாப்பா வேறு வந்து பீச்சின்னு சொல்லிட்டு இருந்தால் நாங்கள் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகல. வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்லேயே குழந்தைங்க விளையாடுறதுக்காக சூப்பரான கேம்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்கான டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அப்படியே கிளம்பி நாங்கள் வந்து பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டோம். பாப்பா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் நாங்கள் வந்து வேலவன் வந்தாச்சு. வேலவன் ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். இன்றைக்கி சண்டேன்றதுனால செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து ஸ்கூல் திறந்தாச்சு, எல்லோரும் பர்ச்சேசிங் பண்ண வந்திருப்பாங்க போல இருக்குது. நாங்கள் கார் பார்க்கிங் போனால் அங்கேயுமே சரியான ரஷ்ஷுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கார் வந்து வெயிட்டிங்கில் இருந்தது. ஒரு 5-6 கார் வந்து அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்களெல்லாம் வந்து உள்ளே விட்டாங்க. நாங்களும் போயிட்டு காரை உள்ளே கொண்டு போய் எங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. நாங்கள் போய் அங்கே போய் காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு அப்படியே மேலே கிளம்பிட்டோம். பாப்பா வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. பாப்பாவுக்கு இப்படி வெளியில் கிளம்பி வந்தால் பிடிக்கும். அவள் தனியாகவே இருக்கிறதுனால இப்படி வெளியில் 4 பேரை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் போல். ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. எப்படா இறங்குவோம் அப்படின்ட்டு இருந்தால் நாங்கள் நேராக வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறி 4th ஃப்ளோர் போயிட்டோம். அங்கே போயிட்டு வந்துட்டு பாப்பா பார்த்தோன்னு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பாப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நான் விவரம் தெரியாதப்போ நான் கூட்டிகிட்டு போனேன். விவரம் தெரிஞ்சு இப்போ தான் நான் பாப்பா ஃபஸ்ட் டைம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அதனால் பாப்பா வந்து இப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு பயங்கர கூட்டம், எங்கேயுமே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. பாப்பா வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண அந்த காரு, ட்ரெயின் இந்த மாதிரி தான் பாப்பா வந்துட்டு போனால். ஏன்னா வந்து இது வந்து பெரிய பிள்ளைங்க விளையாடுற கேம்ஸாக இருக்குது. பாப்பாவால் கண்டிப்பாக இதை விளையாட முடியாது. ஸோ வந்து பாப்பா வந்து ஜாலியாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் பர்ச்சேசிங்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா பாப்பா கூட்டிகிட்டு போனோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 டாப்பு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஆட்டையை போட்டுட்டேன், அவ்வளோதான். சரி, சண்டே முடிஞ்சிருச்சு, வீட்டை பார்த்து கிளம்புவோன்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜாலியாக அப்படியே லிஃப்ட்டில் எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லிஃப்ட்டில் போகிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் பாப்பா வந்து லிஃப்ட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க டேடியோடு வந்து அவங்க வந்து லிஃப்ட்டில் இறங்கி நடந்து போனாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த லிஃப்ட்டில் வந்து போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை நம்ம தூக்குனாலும் வரமாட்டா. அதனால் நான் இறக்கிட்டு போக பயப்படுவேன். அதனால் அவங்க டேடியோடு தான் அவள் போவாள். அவங்க டேடியோட ஜாலியாக அவங்க இறங்கி போயிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு, அவ்வளோ கூட்டம். எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு வந்தாச்சு. சரியான கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா பாப்பா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணினா. நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. நம்ம என்ன தான் சேர்த்து வச்சு நம்ம எதுவுமே கொண்டு போகிறதில்ல. அதனால் இப்படி சின்ன சந்தோஷத்தை வந்து நம்ம வந்து அனுபவிச்சுக்கணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இப்படிலாம் வந்து வெளியில் போயிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கேமராவில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வாரம் வந்து எங்கே போகிறோன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.